வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சென்னை நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாகவும் காட்டம். மக்களை போதையில் வைத்திருந்தால்தான் அடுத்த ஆட்சிக்கு வரலாம் என்ற நப்பாசையில் செயல்படுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 30 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது சென்னை மாநகர காவல்துறை. திருச்சியில் செயல்பட்டு வரும் 9 பள்ளிகளுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்ததை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. அரக்கோணம் ரயில் நிலையம் அருகே திடீரென தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசலால் பரபரப்பு. உரிய நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. நாளை முதல் 8ஆம் தேதி வரை திருச்செந்தூர் நெல்லை இடையேயான பயணிகள் ரயில் சேவை ரத்து. புதிய தண்டவாளத்தை மாற்ற உள்ளதை அடுத்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வரும் 6ஆம் தேதி சென்னை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மெரினாவில் நடைபெறவுள்ள விமான சாகச நிகழ்ச்சியை பார்வையிட உள்ளதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டது. ஆபரண தங்கம் சவரனுக்கு இன்று 80 ரூபாய் உயர்ந்து 56,880 ரூபாய்க்கு விற்பனை. திண்டுக்கல் பழனி சாலையில் ஆசிரியர் வீட்டின் பீரோவை உடைத்து 100 சவரன் தங்க நகை 20,000 ரூபாய் கொள்ளை. மகள் திருமணத்திற்கு திருச்சிக்கு துணி வாங்க சென்றபோது மர்ம நபர்கள் கைவரிசை. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வரும் நடிகர் ரஜினிகாந்த் நாளை வீடு திரும்புவார் என மருத்துவமனை வட்டாரம் தகவல். சேலத்தில் பேட்டரியால் இயங்கும் மிதிவண்டியை வடிவமைத்து அசத்தியுள்ள அரசு பள்ளி மாணவர் அபிஷேக் செல்போனில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க. உங்களை மாதிரி பிள்ளைங்க தான் நமக்கு தேவை. நமக்கு நல்லா படிங்க. நீங்க ஆசைப்படுற மாதிரியே சயின்ஸ் குரூப் எடுங்க 11th. நீங்களும் ஏதாவது சஜஷன் சொல்லதா இருந்தாலும் நீங்க சொல்லலாம். என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வைக்கணும். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணியை தீவிரப்படுத்திய சென்னை மாநகராட்சி. சென்னை மாநகராட்சி சார்பில் 36 படகுகள் புதிதாக வாங்கப்பட்டு தயார் நிலையில் வைப்பு. சென்னையில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தன்னார்வலர்களுக்கு அழைப்பு. 10,000 பேர் வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் மாநகராட்சி ஆணையர் தகவல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வரும் நீரின் அளவு தொடர்ந்து சரிவு. வினாடிக்கு 7,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல். காந்தி ஜெயந்திக்கு நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் விடுமுறை அளிக்காத 137 நிறுவனங்கள் கண்டுபிடிப்பு. அந்த நிறுவனங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை அமலாக்க தொழிலாளர் உதவி ஆணையர் உத்தரவு. சென்னை டிஎம்எஸ் மெட்ரோ ரயில் நிலையத்தில் உள்ள மின்தூக்கியின் பக்கவாட்டு சுவர் மீது கார் மோதி விபத்து. படுகாயமடைந்த 3 பேர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி.
விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் புரட்டாசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் கோலாகலம். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என முழக்கம் எழுப்பி வழிபாடு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவம் நாளை தொடக்கம். 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவார்கள் என எதிர்பார்ப்பு. நவராத்திரி விழாவின் முதல் நாளான இன்று ஜம்மு காஷ்மீர் மாதா வைஷ்ணவ் தேவி கோயிலில் குவிந்த மக்கள். அதிகாலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். வட மாநிலங்களில் கோலாகலமாக தொடங்கியது நவராத்திரி திருவிழா. ஏராளமானோர் அதிகாலை முதலே கோயில்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். வெள்ளிக்கோள் ஆய்வு விண்கலம் 2028ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி ஏவப்படும். இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் தோல்விக்கு பிறகு பிரதமர் மோடியின் அழைப்பினை ஏற்க மறுத்தது ஏன்? உண்மையான அக்கறையுடன் அழைத்திருந்தால் நிச்சயமாக பேசியிருப்பேன் என முன்னாள் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் விளக்கம்.